பொதுவாக ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்ஸ், ஹாப்பி டு பி ஹியர். குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆனந்த்ஜிக்கு மூலமாக தான் கார்த்திகேயன் மணி மாமான்னு கூப்பிடுவேன். இன்ஃபேக்ட் வந்து தக் லைஃப், இது மிடில் கிளாஸ் லைஃப், அவர் மணிரத்னம், இவர் கார்த்திகேயன் மணி. அது மெட்ராஸ் டாக்கீஸ், இது மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ். அங்கே கமலஹாசன், இங்கே காளி வெங்கட். ஸோ என்னால் முடிஞ்சது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஒன்ஸ் அகெயின். என் முதலாளி பிரபு சார் வந்து ட்ரீம் வாரியரில் வந்து ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக வெளியிலேருந்து பார்க்குறாங்க. குவன் சாருக்கு தான் நன்றி. சார் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு போய் உள்ளே என்டார்ஸ் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த விதத்தில் இந்த டேரக்டர் கார்த்திகேயன் மணி பார்க்க கொஞ்சம் மாதிரி நல்லா, நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஒரு யோகிக் லுக்கில் தான் இருப்பாப்புல அவர் எப்போவுமே. ஹீ ரன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரா படங்கள் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பக்கம் அங்கே போனால் கண்ணாடி பில்டிங்கில் ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணிருப்பார், அப்படியே இறங்கி வந்து திருமணியில் ஷாட் வச்சுட்டு இருப்பார். ஹீஸ் அ டெபியூ ஃபில்ம் மேக்கர்ன்றது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். எப்படி கற்றுக்கிட்டாரு, யார்கிட்டே இது உள்வாங்கினாரு. அவர் வீடு உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் தான், பட் எங்கே இவ்வளோ சினிமா உள்வாங்கினாருன்றது தெரில. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அவங்க அவரை வளர்த்த விதத்தினால தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவங்க தான் ஆக்சுவல் விஷனரிஸ். அண்டு செல்லமாக நான் மணிமாமான்னு கூப்பிட்றதுனால, மணிமாமாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு டைம் லைனில் ஒரு படம் வருதுன்றது வந்து நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். என் நண்பன் ஆனந்த்ஜிக்கு நன்றி. நான் அவன் மூலமாக தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. ஏன்னா ஒரு அன்கிரெடிட்டடாக நிறைய படங்களில் எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பார்த்துட்டே இருப்போம். நமக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒரு பேரை கொடுத்து நம்ம லோகோ போஸ்டரில் போட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ், இந்த இடத்துக்கு நடுவில் நம்மளும் ஒரு லோகோவாக கூட இருக்குன்றது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு இது ஒரு பர்சனலான ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மணிமாமா. அண்ட் காளி வெங்கட் வந்து தான் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிற மாதிரி நடிப்பாப்பில். இந்த படத்தில் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸு, அவர் வாழ்ந்திருக்கார் லிட்ரலாக. அண்டு நம்ம வந்து பருத்திவீரன் காலகட்டத்திலேருந்தே ஸ்னேகன் சார் பாடல்களை தான் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் மணிமாமாட்ட கேட்டேன், அவர் வந்து எங்கள் ஊருக்காரரு, நீ ஒரு எம்ஜிஆர் நகர் படம் பண்ணுற அப்படின்னோடனே பாட்டு கேட்டப்பறம் தான் தெரியுது, இல்லை எமோஷன் எல்லாமே ஒன்று தான், சிட்டி தான் வேறு வேறு பேர் அப்படின்னு. அண்ட் இந்த படத்தில் ஷெலி மேமோட பர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் நிறைய ஷோஸ் போட்டுட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அவங்கள அட்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் ரோஷினி வந்து ஸ்டார்டிங்கே கருடனில் ஒரு கிரே ஷேட்லலாம் நடிச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ இந்த படத்துலேயும் வந்து ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் ஒரு ரசிகனாக தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை அணுகிறேன், வேலைப்பாடுன்றதுக்கெல்லாம் தாண்டி. அண்ட் கேசி பாலசாரங்கன், இந்த குட்டி பையனை பார்த்துக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இசை ஜாம்பவான வரதுக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்குது. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் நேற்று கூட நாங்கள் ஷோ பண்ணும்போது ஆனந்த்ஜிக்கோட கேமரா ஒர்க்கை பற்றி தான் ரொம்ப உயர்வாக பேசினாங்க. ஸோ இது வந்து ஒரு நிறைய ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் டைமர்ஸ்க்கு இருக்கிற ஆர்வம் என்னென்னா, ரொம்ப நாளாக படம் பண்ணணும்னு இருக்கிறதுனால அவங்க படம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க போல். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தேர் ட்ரீம்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க. இட்ஸ் எ கேரக்டர் ட்ரிவன் ஃபில்ம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேக்கேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த படத்தை ஒரு உதாரணமாக நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், வித் யுவர் பெர்மிஷன் டைரக்டர் சார். நம்ம இந்த ஒரு மெய்யழகன நலன்குமார் சுவாமி டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடங்கள் அது ஒரு உதாரணமாக சொல்லுவேன். இஸ் அ டைரக்டர் வித் அ வாய்ஸ் ஆல்ரெடி. அதை நீங்கள் வந்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அண்டு காளியண்ணனுக்காக நான் கூப்பிட்டு வந்த கல்யாணாக்கும் ரமேஷ்னாக்கும் நன்றி. அவங்க அடுத்தடுத்து பேச இருக்காங்க. எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹரியண்ணா வந்து என்ன அப்புறம் அவர் வயசு சொல்கிற மாதிரி ஆயிரும். நான் ஜிகர்தண்டாவில் இன்டர்னாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் மேக்கிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைரக்ஷன் டீமில் ஒருத்தரோட எனக்கு ஒரு மாதிரி சண்டே ஆயிடுச்சு, நான் ஷூட்டிங் வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் தான் பேசி திரும்ப கூட்டம் வந்து சேர்த்து விட்டார். ஸோ அவர் அப்போலேருந்து நம்மளை பார்த்துட்ருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. மறுபடியும் இந்த விஸ்வா தம்பியும் வந்து இந்த ஃபங்க் வச்சு உட்காந்துருக்காங்க, கல்யாணம் போட்டியா, அவனும் ரொம்ப கல்யாணம் நீ அவனுக்கு வாய்ப்பு வாங்கி தரணும். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பிரமாதமான ஆக்டரு. ஏன்னா நீ தான் கொஞ்சம் ப்ளூக்கு பக்கத்தில் இருக்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடணும். நன்றி. அண்ட் எடிட்டர் சதீஷை பற்றி சொல்லி அவனை நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, சொல்லப்படாத பங்களிப்பு. பொதுவாக அந்த டெக்னீஷியன்ஸ்குள்ளே ஒரு டேரக்டர் ஒரு ப்ரீஃப் கொடுத்து அதை தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் பண்ணுவாங்க. அவன் வந்து இவன் போன ஜென்மத்தில் இவர் பொண்டாட்டி போல் சொல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுருவான். மத்தியானம் உருளைக்கிழங்கு அப்படின்னா அது உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்கும் ஆஃபீஸில். அந்த மாதிரி இஸ் சம்படி ஹூஸ் ஏபிள் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் ஒர்க். அவன் ஒரு மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆஃபீஸில். ஒரு 1.5 வருஷமாக அங்கே தான் இருக்கான். ஹலோ அப்படின்னா தான் திரும்பியே பார்ப்பான், இல்லைனா அது வரைக்கும் அவன் ஃப்ரேம்குள்ளேயே தான் இருக்கும் அவன் மண்டை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். உன்னோட அயராத உழைப்புக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை சம்பாதிக்கும் போது. அண்ட் படக்கேசட் பரணிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த எல்லா போஸ்டர்ஸும் அவன் தான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கான். அதை சொல்லாத ஆனந்த்ஜி கேக் 100 ரூபா ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருகை தந்ததுக்கு நன்றி. இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பிரபு சார், படத்தை வாங்கினதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ.